ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னடா ஏதோ கேப்பும் இந்த ஃபேன் மாதிரி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் வந்து சோலார் கேப் ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுனா, இப்போ வந்து சோலார் எனர்ஜி வருதுல்ல, சன்லைட், அது வந்து இந்த சோலார் பேனல் மேலே பண்ணும்போது இந்த சோலார் பேனல் வந்து அதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ணும்போது இந்த ஃபேனை வந்து சுற்ற வைக்கும். அதுதான் இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்போவெல்லாம் யூஸ் ஆகுனா, இப்போ சின்ன பசங்க எல்லாம் விளையாட போவாங்கள, இப்போ வந்து சம்மரும் வந்துச்சு, அதனால பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்போ வந்து இந்த கேப் போட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து கருப்பும் ஆக மாட்டீங்க. நீங்கள் வந்து அந்த சன்லேருந்து ஷேடும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஃபேன் சுற்றும் போது உங்களுக்கு ஏரும் வரும். இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்கீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டன் சப்ஸ்கிரைப் இருக்கும், அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க இந்த ப்ராஜெக்ட் எப்படி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இது வந்து 6 வோல்ட் டிசி மோட்டார். இது வந்து நார்மலாகவும் விற்கும். நான் வந்து இது சிடி டிரைவர்லேருந்து எடுத்துட்டேன். அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து மார்க் பண்ணிட்டேன். இந்த ரெட் கலர் டாட் வச்சுருப்பாங்களா, அது வந்து பாசிட்டிவ். அப்புறம் இந்த நெகட்டிவ் வந்து எதுவுமே இல்லாமல் இருக்கும். அதில் நான் வந்து ஸ்விட்சை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த மோட்டாரோட ஒரு ஒயர் வந்து இந்த ஸ்விட்சோட ஒரு பின்னில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் இன்னொரு பின்னில் வந்து இன்னொரு ஒயர் வந்து நான் சால்டிங் பண்ண வச்சிட்டேன். அப்புறம் இந்த மாதிரி ப்ரொப்பலர் வந்து எடுத்துக்கோங்க இந்த மோட்டாருக்கு. அப்புறம் 6 வோல்ட் சோலார் பேனல் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் வந்து பாசிட்டிவில் வந்து ரெட்டும் நெகட்டிவில் வந்து பிளாக் வந்து மார்க் பண்ணி சால்டிங் பண்ணிட்டேன் ஒயரை. பாருங்கள், இது எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கேப் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர் கேப்பில், ஒயிட்னு இல்லை எந்த கலர் வேணால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஃபேன் வந்து கரெக்டாக டச் ஆகாமல் ஃப்ரீயாக சுற்றுற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். அப்புறம் இங்கே வந்து ஒரு ஹோல் போட்டுருங்க சோலார் பேனல்லேருந்து ஒயர் எடுக்கிறதுக்கு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து கனெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். வந்து இந்த சோலார் பேனல் இருக்குல்ல, அதில் வந்து இந்த ஒயர் வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க வெளியே இந்த ஹோலில் இருந்து. இந்த ஒயர் வந்து இந்த ஹோலில் வந்து எடுத்துட்டேன், இந்த ஒயர் சோலார் பேனல்லேருந்து. இப்போ நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் கேப்பில் ஒட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த மோட்டாரில் வந்து இந்த ப்ரொப்பலர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறம் நம்ம வந்து இதில் இந்த மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த மோட்டாரை. இப்போ நான் வந்து இதை ஹாட் லூகரில் வச்சு இந்த மோட்டாரை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இது வந்து டச் ஆகாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஸ்விட்சையும் வந்து இந்த மாதிரி சைடில் வந்து ஒட்டிடுறேன். இப்போ நம்ம வந்து இதில் கனெக்ஷன் வந்து பண்ணிடலாம். இந்த பாசிட்டிவ் வந்து பாசிட்டிவோட இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி சால்டரிங் லைனை வச்சு சால்டரிங் பண்ணிடலாம். அப்புறம் நெகட்டிவை வந்து நெகட்டிவோட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிடுங்க. வந்து சால்டரிங் வந்து வச்சுருங்க, சால்டரிங். இப்போ நம்ம வந்து கனெக்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஒயரை வந்து. அப்போ தான் வந்து இது தடுக்காது ஃபேனை. அப்புறம் இந்த பிளாக் ஒயரை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நீங்கள் நினைக்கலாம் எதுக்கு நான் வந்து இந்த மோட்டார்லாம் உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. ஏன்னா வெளியே வந்து வச்சுருந்தோன்னா அது வந்து பார்க்க கேவலமாக இருக்கும், நல்லா இருக்காது. இப்போ வந்து நீங்கள் நினைக்கலாம் சோலார் பேனல் உள்ளே வச்சுருக்காமேன்னு. ஏன்னா அதெல்லாம் வைக்க முடியாது, ஏன்னா அதுதான் நம்மளுக்கு வந்து எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. அது வந்து உள்ளே வச்சோன்னா இதில் வந்து சன்லைட் படாது. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கீழே போய் இந்த ப்ராஜெக்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நினைக்கலாம் எதுக்குடா இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து பண்ணியிருக்கேன்னு. இப்போ நிறைய பேர் வந்து விளையாட போவாங்க. இப்போ வந்து சம்மரும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, அதனால பேரண்ட்ஸ் வந்து அலோவே பண்ண மாட்டாங்க, வந்து பயப்படுவாங்க. மூஞ்சி வந்து சில்ட்ரன்ஸ் மூஞ்சி வந்து கருப்பாயிரும்னு. ஆனால் இது வந்து போட்டிங்கன்னா இது வந்து சன்லேருந்து ஷேடும் தரும், அப்புறம் நம்மளுக்கு வந்து காற்றும் வந்து தரும்.
இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இப்போ சன்லைட் வருதுல்ல பாருங்கள். சன்லைட் வந்து இந்த சோலார் பேனல் மேலே படும் போது இந்த சோலார் பேனல் வந்து இதை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி இந்த ஃபேனை வந்து சுத்த வைக்கிறது நம்ம சுவிட்சை ஆன் பண்ணும்போது. சிம்பிள் கான்செப்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் லென்த்தியாக இல்லாமல் கொஞ்சம் கம்மி லென்த்தாக தான் இருக்கும். அதனால நீங்கள் வந்து இதை ஈஸியாக வந்து வீட்டில் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெயில் வந்து ரொம்ப அடிக்குது. இப்போ நான் வந்து ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். வாவ், ஆன் பண்ணேன்னா சூப்பராக வந்து காற்று வருது. நீங்கள் நினைக்கல நான் வந்து பேட்ரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு. இப்போ நான் வந்து க்ளோஸ் பண்ணோன்னா ஆஃப் ஆயிரும் பாருங்கள். திருப்பி ஓப்பன் பண்ணேன்னா காற்று வருது. சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றுற மாதிரி கேமராவில் வந்து தெரியும். ஆனால் ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. உங்களால் மட்டும் ஃபீல் பண்ண முடியும். பாருங்கள், ஸ்பீடில் சவுண்டு வந்து சூப்பராக வருது. உங்களுக்கு கேட்குதான்னு தெரியல. ஓ, சூப்பராக ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.